நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் வருகை தர இருக்கிறார். வந்து விட்டார் அண்ணன். இதுவரை குட்டி புலியின் பேச்சை கேட்டிருப்பீர்கள், இப்பொழுது தாய் புலியின் பேச்சை கேட்க போகிறீர்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்மளை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 வாரத்துல மாச கணக்கா கூட ஆகல, வார கணக்கிலேயே இவ்வளவு பேசிட்டாங்க நம்மளை பத்தி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆரை விட அதிகம் ஓட்டு வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. அதனால நம்ம வந்து எம்ஜிஆர் நம்ம ஒப்புட்டுக்கல. எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் இந்த தீய சக்தி அவங்க நம்ம தூக்கி போட்டோம். இப்ப தேவையில்லாம போன தூர சக்தி இருக்காங்களே, ஆமா என்டிகே அவங்கள ஓப்பனா சொல்லியே அவங்களெல்லாம் சொல்றேன். அது இல்லாம இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா, நம்ம மக்களை வந்து தற்கூரின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? தற்கூரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தற்கூரின்னு இன்னொரு வாட்டி என் மக்களை சொன்னீங்கன்னா அப்புறம் வாயில தான் வந்து இல்ல வாயில ஏதாவது வந்துடும் சொன்னாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருச்சியில என் மக்கள் கண்டிப்பா 234 தொகுதியில நான் விஜய் அண்ணன் தான் இருக்க போறேன். அவங்க எல்லாருக்கும் நீங்க பார்த்து கரெக்டா ஓட்ட போட்டுருங்க. நன்றி சொல்லிட்டு இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, பிரச்சாரம் தான். அப்படி சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன். புரியுதா? நன்றி. அப்பதான் டெம்ப்ளேட் அரசியல் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நானே. மக்கள் நம்புதே. இன்னும் பாரு, இப்ப நான் சொன்ன கைதாட்டுறேன் விசில் அடிக்கிறாங்க பத்தியா, அது இருக்க வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். சரி, இதோட என்னோட உரையை முடிக்கிறேன். இதை பாருங்க, 2 இது கண்ணு தான் எனக்கு. ஒண்ணு பெரம்பூர், ஒண்ணு திருச்சி. அதுவும் திருச்சியில என் செல்ல பிள்ளைகள் தான் திருச்சியில இருக்கு. ஓட்ட போட்டுருங்க.